ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இ-சேவை ஐடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இ-சேவை ஐடி வந்ததுக்குள்ளே எத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணணும், உங்களுக்கான அந்த சிங்க் போர்டை வந்து எத்தனை நாளைக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் வந்து டைம் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது. இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணுறது ஓகே ப்ரோ, அது எத்தனை நாளைக்குள்ள வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபல் பண்ணிச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு இ-சேவை ஃப்ரான்ச்சைஸ் ஐடி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு முதல்ல வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ரீசெட் பண்ணணும். பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி முடிச்சுட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிங்க் போர்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இ-சேவை குறியீடு எண் இருக்கு இல்லையா, அந்த குறியீடு எண் போட்டு உங்களுக்கான ஓனர் நேம் என்ன, ஓனருடைய மொபைல் நம்பரு, ஷாப் வந்து எந்த அட்ரஸில் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அந்த சிங்க் போர்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி டிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஃப்ளெக்ஸி கடையில் கொடுத்து தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்களே இண்டிவிஜுவலாக மொபைல் மூலியமாகவே அந்த சிங்க் போர்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த போர்டை வந்து உங்கள் இதில் என்ன சொல்கிறது சென்டரில் வச்சு தான் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சிங்க போர்டில் வந்து அப்லோட் பண்ணணுங்கிறது கிடையாது. அந்த டிசைனை நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமே நீங்கள் பிடிஎஃப் ஆகோ இல்லை வந்து ஜேபிஜி ஃபார்மேட்லேயே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரொஃபைல் அப்டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் டீடைல்ஸுங்கிற இடத்துல ஆப்ரேட்டர், அதாவது இ-சேவையுடைய ஓனர் யார், அவருடைய பேர், அவங்களுடைய மொபைல் நம்பரு, அவங்களுடைய ஆதார் நம்பர், அவங்க என்ன ஜெண்டரு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, சென்டரில் வந்து என்னென்ன டிவைஸ், அதாவது பயோமெட்ரிக் வச்சுருக்காங்கன்னு பயோமெட்ரிக்கில் என்ன பயோமெட்ரிக் மாடல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அது பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா சென்டர் டீட்டெயில்ஸுங்கிற இடத்துல சென்டருடைய பேர், சென்டருடைய பார்ட்னர் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். டிஎன்இஜின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் நேம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இஎஃப்இன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. கவுண்டர் நம்பர் 1 இருக்கும். அதுக்கான சிஸ்டம் ஐபி அட்ரஸ், அதுக்கான நெட்வொர்க் அவைலபிலிட்டி, என்னென்ன நெட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் சம்திங் எல்லாம் கேட்பாங்க. அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஸ்பீடு எவ்வளோ விபிஎஸ் ஸ்பீடு வச்சுருக்கீங்களோ அதையும் வந்து கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் ஆப்ஷனில் வந்து உங்களுடைய நேம் போர்டு, இந்த ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த இல்லையா நேம் வந்து டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நேம் போர்டையும் இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது ஷாப்பில் வந்து ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நேம் போர்டு வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர்னு வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அதாவது இப்போ மோஸ்ட்லி வரக்கூடிய எல்லா பிரிண்டர்லையுமே ஸ்கேனர் இருக்குது. நீங்கள் பிரிண்டரே ஃபோட்டோ எடுத்து வந்து ஸ்கேனருங்கிற இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் வித் டூயல் மானிட்டர் அப்படிங்கிற இடத்துல கம்ப்யூட்டர் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சிஸ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டம் கொடுங்க, அப்படின்னா லேப்டாப் கூட கொடுத்துக்கலாம். பிரிண்டர் அப்படிங்கிற இடத்துல பிரிண்டர் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோரியர்னா உள்ள இண்டோர்னு சொல்லுவாங்க. சென்டருடைய உள்பக்க ஃபோட்டோ வந்து எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது பயோமெட்ரிக் டிவைஸை நீங்கள் தனியாக வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது சென்டர் ஃபோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டோரியர், அதாவது வெளிப்புறத்தில் அவுடோர் ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற கொடுத்தீங்கனாலே போதும், சேவ் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டில் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ லோட் பண்ணியிருக்கீங்களோ அது ப்ரீபெய்டில் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடைய ஹோல்டர் யார், அவங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து எந்த பேங்க்கு, எந்த சிட்டியில் இருக்குது, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேன் நம்பரு, இது எல்லாமே நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே டைப் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் யுவர் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் ப்ரௌசிங் சென்டர், உங்கள் இ-சேவை வந்து எந்த இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கோ அந்த லொக்கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நவ் யுவர் லொக்கேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பாப்பப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல அளவு கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சர்வரே உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் மேனுவலாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து கொடுத்துரும். இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் கொடுத்தீங்கனாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேவ் ஆகிக்கிறோம். இந்த மெத்தட் மூலியமாக தான் நீங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எத்தனை நாளைக்குள்ளே வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கிப் கொடுத்தீங்கனாலே போதும். இந்த இடத்துல ப்ளீஸ் அப்டேட் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் வித்தின் 7 டேஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஐடி வந்த நாள்லேருந்து 7 நாளைக்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மெசேஜ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இ-சேவை ஆப்ரேட்டர்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேர் வந்து பார்க்குறது கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஐடி கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம அந்த ஐடியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அந்த 7 நாளைக்குள்ளே ப்ரொஃபைலே அப்டேட் பண்ணணும், அந்த போர்டையும் வந்து அப்டேட் பண்ணணும். இதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்து
எடுத்துக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவர் கூட இது அதிகம் தான். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒர்க்கில் இருப்போம், கஸ்டமர் ரெகுலராக வந்துட்டு இருப்பாங்க. அது அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சூறாக இருக்கும். வேறு மற்றபடி ஒரு ஈவினிங் டயத்தில் நீங்கள் பண்ணிங்கனாலே ஓகே ஆயிரும். சரிங்களா? ஐடி வந்த 7 நாளைக்குள்ளே இதை வந்து பண்ணுங்கள். இதை டேட்டை வந்து ஏதாச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே அந்த அப்டேட்ஸில் வந்து கொடுக்கல. ஏன்னா முன்னாடி போன ஃபஸ்ட்டு ஐடி வந்துச்சு இல்லையா, இது பிரான்ச்சஸ் ஐடி, அவங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் போன பிரான்ச்சு இது பேட்ச், அதாவது இந்த ஜூலை 2ஆம் தேதி நிறைய பேருக்கு ஐடி வந்திருந்தது. அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து லாஸ்ட் டேட் எதுவுமே கொடுக்கல. ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஐடியில் ஸ்கிப் அப்படிங்கிற கொடுக்கும்போது ப்ளீஸ் அப்டேட் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் வித்தின் 7 டேஸ்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உண்டான அப்டேட் இ சேவை சம்பந்தமாக. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இ சேவை சம்பந்தமாகவோ இல்லை சிஎஸ்சி சம்பந்தமாகவோ ப்ரௌசிங் சென்டர், நெட் சென்டர் சம்பந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு ஐடியா தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட ஏதாச்சும் பெர்சனலாக நீங்கள் வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணி கேட்டுக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.